இந்தியா கூட்டணி சார்பில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கும் விதமாக திமுக பேச்சாளர் செந்தில்வேல் கரூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அரிசிக்கு வரி போட்ட முதல் அரசு பாசிச மோடி அரசு என்றும், இப்பொழுது நடைபெறக்கூடியது தேர்தல் அல்ல, இது அதிமுகவுக்கும் மோடி அரசுக்கும் நடைபெறும் யுத்தம் என்றார். நீலகிரி மாவட்டம் உதகையில் ரம்ஜான் பண்டிகையை தொடர்ந்து வெளியூர் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் குன்னூர் உதகை தேசிய நெடுஞ்சாலை மற்றும் உதகை நகர பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் தேசிய நெடுஞ்சாலையில் பணிகளும் நடைபெற்று வருவதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. திண்டுக்கல் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வாயிலில் திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரேசன் தலைமையில் வழக்கறிஞர்கள் ஃபைலிங் நடைமுறையை கண்டித்து வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 1ஆம் தேதி அனைத்து நீதிமன்றங்களிலும் ஃபைலிங் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஃபைலிங் முறையில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக கூறி வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த ஃபைலிங் நடைமுறையை கண்டித்து வழக்கறிஞர்கள் பதாகைகளை கையில் ஏந்தியவாறு முழக்கங்களை எழுப்பினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற 108 வைணவ திருத்தலங்களுள் ஒன்றான திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் பங்குனி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக ஆலயத்தின் முன்பாக அமைக்கப்பட்ட தங்க கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் தமிழக, கேரள பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வாக்குப்பதிவு அலுவலர்கள் மற்றும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் தங்களது தபால் வாக்குகளை செலுத்துவதற்கான சேவை மையம் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தபால் வாக்குகள் செலுத்தும் சேவை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடி மையத்தில் இன்று 820 காவல்துறையை சேர்ந்தவர்கள் தபால் வாக்குகள் மூலம் செலுத்த உள்ளனர். இந்த தபால் வாக்கு பதிவினை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான கற்பகம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் ஏப்ரல் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அன்றிரவு மீனாட்சியம்மன் புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளி காட்சியளிக்கிறார். ஏப்ரல் 22ஆம் தேதி மாசி வீதிகளில் சுவாமி அம்பாள் தேரோட்டம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 23ஆம் தேதி தீர்த்தவாரியுடன் விழா நிறைவு பெறுகிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் வாக்கு சேகரிப்பு. விழுப்புரம் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் களஞ்சியத்தை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசுகையில், தமிழையும் தமிழர்களையும் மீட்டெடுக்க எங்களுக்கு வாக்களியுங்கள், அதானிக்கும் அம்பானிக்கும் தரகர் வேலை பார்ப்பதற்கு இந்த தேர்தல் நடக்கிறது என்று கூறினார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மருத்துவர் அசோகன் மாவட்டம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். வாக்கு சேகரிப்பின் போது பேசிய முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன், தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து சொத்து வரி, மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு வகையில் மக்களை வஞ்சிக்கும் அரசாக திமுக உள்ளது என கூறினார். அதிமுக வேட்பாளர் அசோகனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நாளை கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் நடைபெறும் ரோடு ஷோவில் பங்கேற்க உள்ளார். அங்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நந்தினி ஆகியோருக்கு வாக்கு சேகரிக்க உள்ளார். இதனையடுத்து ரோடு ஷோ துவங்கும் இடத்திலிருந்து முடியக்கூடிய பகுதி வரை
மத்திய பாதுகாப்பு படை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பின்னர் ரோடு ஷோவில் செல்லக்கூடிய பகுதியில் சோதனை வாகன ஓட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஆனூர் ஊராட்சியில் பொதுமக்களிடையே பேசிய முன்னாள் அமைச்சர் வளர்மதி, பெண்களை ஏமாற்றும் அரசு திமுக அரசுதான் என்றும், இப்போது ஆட்சியில்தான் இருக்கிறார்கள், இப்போதே கேஸ் விலையை குறைக்கலாமே, ஏன் குறைக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.